வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம். அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன். நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும். இன்றைய பதிவில் நாற்காலியில் உட்கார உடம்பு கூசுகின்றது. பெரியவர்கள் எதிரில் சிறியவர்கள் நாற்காலியில் உட்கார கூச்சப்படுவார்கள். பெரிய நல்ல குணம். இதைவிட பெரிய நல்ல குணம் இல்லை. ஆனால் இது மூட நம்பிக்கை. சுத்தமாக எந்த பலனும் இல்லை. இது போன்றவை. மாமிசம் சாப்பிட மாட்டேன், எளியவரிடம் சமமாக நடப்பேன், எளிய வாழ்வு, அகிம்சை, குறித்த நேரத்தில் செயல்படுவது, கடன் வாங்குவதில்லை, ஸ்ரீ அன்னையின் படம், தியானம், காணிக்கை, பிளஸ்ஸிங் பேக்கெட், ஒரு வருஷம் கூட ஃபெயிலானது இல்லை, ஒரு தப்பும் செய்ததில்லை, மரியாதையாக பழகுதல், ஸ்ரீ அன்னை நூல்களை படிப்பது, த லைஃப் டிவைன் படிப்பது, ஸ்தலத்திற்கு நடந்து போவது, ஸ்தோத்திரம் சொல்வது, விரதம் இருப்பது, திருவிழாவில் கலந்து கொள்வது. ஸ்ரீ அன்னையின் தரிசனம் ஆகஸ்ட் 15, பிப்ரவரி 21, நவம்பர் 17, டிசம்பர் 5 பெறுவது. என்ன செய்கின்றோம் என்பதற்கு பலனில்லை. என்ன மனப்பான்மையுடன் செய்கின்றோம் என்பதற்கு பலனுண்டு. அர்த்தமே இல்லாததும் நமக்கு அபரிமிதமான பலன் தரும் அளவிற்கு நாம் அர்த்தமற்றவர்கள். மனம் அந்த அர்த்தமற்ற காரியங்களும் செய்ய தவறினால் நம்மை அளவு கடந்து பாதிக்கும். அளவுக்கு நாம் ஒன்றுமில்லை, பூஜ்யம். அதனால் ஒரே லட்சியத்தை இம்முறையாலும் அதன் எதிரான முறையாலும் சாதிக்கலாம் என்பது. இதுவே பலன் கொடுத்தால் போதும் என்பது. நம் நிலை இன்னுள் ஒன்றை நாம் ஒரு நாள் கடப்பது பெரிய சாதனை. இந்த சக்திக்கு மரணமும் மரணத்திலிருந்தே பிழைப்பதும் ஒன்றே. உலகில் நல்லவர்கள் குறைவே, நல்லவர்கள் வாழ்வதில்லை. நானிலத்தில் என்பது பழமொழி. நல்லவர், அன்பானவர், அவர் வாழ்வு அளவு கடந்து உயரும். அவர் பிரார்த்தனைகள் அத்தனையும் பலிக்கும். பிரார்த்திக்காமலே பல பலிக்கும். அவர் வாழ்வில் தவறே ஏற்படாது. தவறானவர்க்கு வழியே போய் உதவினால் தவறாது தவறு நடக்கும். இத்தொடரின் 141 கட்டுரைகள் உள்ளன. இவற்றுள் கூறும் கருத்துக்கள் இந்த கட்டத்தை நல்லவர் அன்பராகும் கடந்ததாகும். அவ்வாழ்வு இன்று உலகில் இல்லை. இவ்வாழ்க்கை லாபம், ஆதாயம் மூலமாக விளக்க முடியாது. அதில் லாபம், ஆதாயத்தை கடந்த நிலை எப்படி அவ்வாழ்வு ஏற்பட்டது என்பதை பார்ப்போம். ஸ்ரீ பகவான் 1872 ஸ்ரீ அன்னை 1878 பிறந்தனர். அவர்கள் பிறந்ததற்கு முன்னிருந்த உலகமும் அதற்கு பின்னிருந்த உலகமும் வேறு. 1950 ஸ்ரீ பகவான் சமாதியானார். 1956 சத்திய ஜீவியம் பூமிக்கு வந்தது. சத்திய ஜீவியம் அதை ஏற்றவர் வாழ்வில் நரகம் தோல்வியை அழித்து விட்டது. 1959 ஸ்ரீ அன்னை பகவானை தினசரி சூட்சும உலகில் சந்தித்தார். 1967 உலக சர்க்கார் எல்லாம் சத்திய ஜீவிய கட்டுப்பாட்டுக்குள் வந்ததாக கூறினார். 1969 சத்திய ஜீவியம் உருவம் பெற்றது. 1973 ஸ்ரீ அன்னை சமாதியானார். 1973 ஸ்ரீ அன்னை பூத உடலை விட்டு போகும் பொழுது ஸ்ரீ அன்னை பக்தர்கள் அனைவருக்கும் சொர்க்கத்தை பூவுலகில் கொண்டு வந்து விட்டார். இன்றைய நிலை என்ன? நல்லவர்கள் நல்லவர்களாக மட்டும் நடந்தால் வாழ்வு சிறப்பாக இருக்கும். நல்லவர்கள் அம்மன நிலையை கடந்து ஸ்ரீ அன்னை கோட்பாடுகளை ஏற்று வாழ்க்கையை நடக்க முயன்றால் அவர்கள் வாழ்க்கையின் விரும்பக்கூடிய என ஒன்று இருக்காது. அப்படி விரும்பினால் அதற்குரிய முயற்சியை குறைவர எடுப்பாரானால் அவர் தன் துறையில், தம் ஊரில், மாநிலத்தின், இந்தியாவில் முன்னோடியான வரிசையில்
வரிசைக்கு வருவார். எந்த துறையிலும் எந்த அளவுக்கு உயர முயன்றாலும் பலிக்கும். வாழ்க்கை பலனை எதிர்பாராமல் ஆன்மீக பலனை நாடினால் யோகத்தை மேற்கொள்ளலாம் என்று சொல்லப்படுகின்றது. இந்த பதிவு அன்பு அமிர்தமாகி அபரிமிதம் அனந்தமாகும் அழைப்பு என்ற நூலிலிருந்து நாம் இந்த பதிவை பார்த்தோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.